பக்த கோடிகளுக்கு வணக்கம். அன்னையின் கருணையினால் அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியின் பாடல்கள் 97, 98 மற்றும் 99 ஆகிய பாடல்களை இன்று நாம் பாராயணம் செய்யவிருக்கின்றோம். இதற்கு முந்தைய பாடல்களை படித்துவிட்டு வர விரும்பும் பக்த கோடிகள் நம்ம மேலே லிங்க் கொடுக்குறோம், அதை கிளிக் செய்து படித்துவிட்டு வரவும். நாம் இன்றைய பாடலை காண்போமா? பாடல் 97, புகழும் அறமும் வளர. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பெயரும் நல்ல பண்புகளும் அறவழியில் வாழும் தன்மையும் வளர வேண்டும் என்பதுதான் புகழும் அறமும் வளர என்ற தலைப்பிற்கான பொருள். பல தேவர்களும் தெய்வங்களும் புண்ணியம் செய்த எண்ணற்றவர்களும் அபிராமி அன்னையை போற்றுவதாக இந்த பாடலில் அபிராமி பட்டர் குறிப்பிடுகிறார். அதனால் அப்பேற்பட்ட அன்னையை போற்றி வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல செயல்கள், புண்ணியம், நல்ல பெயர் ஆகியவை வளர்ந்து அறவழியில் உயர்வோம். ஆகவே இந்த பாடலை நாம் தொடர்ந்து படித்து வரலாம். பாடலை காண்போமா? ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி பொதியமுனி காதிப் பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி பொதியமுனி காதிப் பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி பொதியமுனி காதிப் பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. அடுத்த பாடல் 98, வஞ்சகர் செயல்களிலிருந்து பாதுகாப்பு பெற என்ற பலன் கொண்ட பாடல். நாம் வாழும் இந்த உலகத்தில் யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள், நமக்கு யார் துரோகம் செய்கிறார்கள் என்பதை நம்மால் பல நேரங்களில் உணர முடிவதில்லை, நாம் கண்டுபிடிப்பதில்லை. அபிராமி அன்னையின் திருப்பாதங்கள் மெய்யான அன்பும் பக்தியும் கொண்ட அடியார்களின் நெஞ்சில் மட்டுமே தங்கும். பொய்மையும் தந்திரமும் நிறைந்த வஞ்சகர்களின் மனதில் ஒருபோதும் தங்காது. அப்பேற்பட்ட அகந்தை கொண்ட வஞ்சகர்களின் சதி மற்றும் தீய செயல்களிலிருந்து நம்மை காத்து பாதுகாப்பு தரும் பேராற்றல் அன்னைக்கே உண்டு. ஆகவே இப்பாடலை நாம் தொடர்ந்து படித்து வரலாம். பாடலை காண்போமா? தைவந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்தது எங்கே? மெய்வந்த நெஞ்சிலல்லால் ஒருகாலும் விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புக அறியா மடப்பூங்குயிலே. தைவந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்தது எங்கே? மெய்வந்த நெஞ்சிலல்லால் ஒருகாலும் விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புக அறியா மடப்பூங்குயிலே. தைவந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்தது எங்கே? மெய்வந்த நெஞ்சிலல்லால் ஒருகாலும் விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புக அறியா மடப்பூங்குயிலே. பாடல் 99. அடுத்த பாடல் அருள் உணர்வு வளர. அருள் உணர்வு வளர என்ற பலன் என்பது நம் மனதில் உள்ள அறியாமையையும் சுயநலத்தையும் போக்கி இறைவனின் பேரன்பையும் கருணையும் உணரும் நிலை மேலோங்குவதை குறிக்கிறது. ஆகாயத்தில் உதிக்கும் சூரியன் உலக இருளை அகற்றுவது போல எங்கும் நிறைந்திருக்கும் அபிராமி அன்னையை தொழும்பொழுது நம் மனதின் அறியாமை இருள் விலகும். இதன் மூலம் உயிர்களிடத்தில் அன்பையும் இறைவனின் திருவருளையும் உணரும் தூய்மையான அருள் உணர்வு நம் மனதில் பெருகி வளரும். ஆகவே இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்து வரலாம். பாடலை காண்போமா?
குயிலாயிருக்கும் கடம்படாவி இடை கோல இயல் மயிலாயிருக்கும் இமையா சலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கையிலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே. குயிலாயிருக்கும் கடம்படாவி இடை கோல இயல் மயிலாயிருக்கும் இமையா சலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கையிலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே. குயிலாயிருக்கும் கடம்படாவியிடை கோல இயல் மயிலாயிருக்கும் இமையா சலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கையிலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி அடுத்தவங்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. நாம் தினசரி எளிய முறையில் இறைவனை வழிபடுறதுக்கு உரிய பாடல்களை பதிவுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரோம். இதை நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த பாடல் உங்களுக்கு வேண்டும், இதற்கு அப்புறம் படிக்கிறதுக்கு இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த பாடல் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நம்ம வருங்கால பதிவுகளில் போடலாம். மிக்க நன்றி. நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம்.